எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே ரவுடிசம் செய்யும் திமுகவினர் ஆளும் கட்சியாக வந்தால் தமிழகத்தின் நிலை என்ன ஆகும் என்று முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி நேற்று பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்நிலையில் இரண்டாவது நாளான இன்று திருப்பத்தூரில் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் அங்கம் வகித்த போதே தமிழகத்திற்கு திமுக எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் திமுக வெற்றி பெற்றால் ஒரு குடும்பம் மட்டுமே பயனடைவார்கள் என விமர்சித்த அவர், திமுக கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி என்றும் தெரிவித்தார். மத்தியில் நிலையான ஆட்சி அமைய மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழகம் முதலிடத்தில் வகிப்பதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே திமுகவினர் ரவுடி செய்து வருவதாகவும், இவர்கள் ஆளும் கட்சியாக வந்தால் தமிழகத்தின் நிலை என்ன ஆகும் என்று முதலமைச்சர் பழனிசாமி அச்சம் தெரிவித்தார். இலவசமா மண்டவுடனே அள்ளிக்கொள்ளலாம். அப்படி மண் அள்ளுகின்ற பொழுது ஏரி ஆழமாகும். பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படுகிறது. இங்கே வருகின்ற ஏறத்தாழ கிட்டத்தட்ட 75% பேர் விவசாயம். விவசாயத்திற்கு தேவை நீர். அந்த நீரை முறையாக சேமித்து வைப்பதற்காக அம்மாவுடைய அரசு குடிமராமத்து என்ற திட்டத்தை துவக்கி இதுவரைக்கும் 2500 ஏரி இன்றைக்கு தூர்வாரப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக கிடைக்கின்ற மண்டல் மண் விவசாயிகள் இலவசமாக இயற்கை உரமாக அவருடைய நிலத்துக்கு பயன்படுத்துறாங்க. திமுக ஆட்சியில் பாத்தீங்களா ரவுடியுடைய அட்டகாசம் அதிகரித்து விட்டது. எதிர்க்கட்சியா இருக்கும் போது இந்த நிலையில இருக்கிறாங்க. அழகு நிலையத்துல பியூட்டி பார்லர் அந்த பூந்து ஒரு பெண்ணை அடி அடின்னு அடிக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் காமிச்சாங்க, பத்திரிகையிலையும் வந்தது. அவன் எதிர்க்கட்சியா இருக்கும் போது இப்படி ரவுடித்தனம் பண்ணுகிறவங்க ஆளுங்கட்சியா வந்தா என்ன செய்வாங்க?